ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா செவ்வாய் 7 குடைவர் 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது நிறைய பேருக்கு வந்து நிவர்த்தி ஸ்தானம் தெரியாது. பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடியது, உங்களுடைய மேரேஜ் லைஃப்பை குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான விஷயம். குரு வந்து உச்சபலம் பெறாரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு. அதாவது இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னன்னா ஃபேமிலி விஷயமும் சரி, பிஸ்னஸ் விஷயமும் சரி, எப்பவுமே ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியே தான் போகணும். அதனாலதான் அந்த துலாம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த ராசிக்கு சிம்பலா இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து உச்சபலம் பெறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், அருமையான விஷயம். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து 11 குடைய சூரியன் வந்து அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்காரு. அது போக வந்து புதனும் வந்து அஷ்டமத்துல இருக்காரு. ஆனா புதன் அஷ்டமத்துல இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சூரியன் அஷ்டமத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும்தான். மீதி எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. தொழில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி. அது வந்து என்னன்னா, நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஒரு புது விஷயத்த செஞ்சுட்டு இருப்பீங்க. அத அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு, பணமெல்லாம் புரள ஆரம்பிச்சுரும். ஏன்னா, குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்த பார்க்குறாரு. சனியையும் பார்க்குறாரு. சனி ஆல்ரெடி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது நல்ல வளர்ச்சியான காலகட்டம். எந்த விஷயத்த தொட்டாலுமே அதுல வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். 11 கூடைய லாபஸ்தான அதிபதி அஷ்டமத்துல இருக்கனால என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் இருக்கனால, நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா 6 கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று வருமான ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தடையெல்லாம் இப்ப நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய நிலைகள உணர்ந்து, உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கவங்க மேனேஜ்மெண்ட்டே வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்கறது, ஒரு நல்ல பொசிஷன குடுக்கறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து துலா ராசிக்கு இடமாற்றம், அதே மாரி உத்தியோக மாற்றம், தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தொழிலிருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்றது, வேலையில வந்து ப்ரமோஷன் கிடைச்சு கூடுதலா வந்து வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்களோ, வெளியூர்களுக்கோ உங்களை மாத்தி விடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வெளி மாநிலம், வெளிநாடுகள், வெளியூர்லாம் செல்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால, உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உடனே உங்களுக்கு கிடைச்சிருங்க. துலா ராசியே பொதுவா இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்த ஈட்டக்கூடிய மாதம் தான். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியதாவும், வருமானம் அளவுக்கு மீறி வரக்கூடியது, நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. பிசினஸ் விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாவோ நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா, ஆக்டிங் டிரைவர போட்டுட்டு போங்க. செல்ஃப் டிரைவ பண்ணாதீங்க. ஏன்னா அஷ்டமத்துல 2 கிரகம் இருக்கு. அஷ்டமாதிபதியும் வந்து குரு கூட சேர்ந்திருக்கனால பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சின்ன விரயம் அப்படிங்கிறது இருக்கு. 3 கூடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு உண்டான சொத்துல உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உங்களுக்கு வந்து இந்த மாதம் சந்திரமங்கல யோகம் இருக்கு. அப்ப நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். செவ்வாய் சந்திரன பார்க்கும்போதே ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான யோகம். எப்படி அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க மத்தவங்களுக்கு தெரியலனாலும் இந்த டைம்ல வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்பு. பளிச்சுன்னா நான் உருவ தோற்றத்த செய்யல. நீங்க செய்யக்கூடிய விஷயத்த சொல்றேன். நாம வந்து பளிச்சுன்னு தெரியறது மீன்ஸ் என்னன்னா,
பான்ஸ் பவுடர் போட்டுட்டு போறது கிடையாது. நீங்க செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே உறுத்தும். இவரா இப்படி செஞ்சுட்டாரு, பரவாயில்லையே அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய லெவல்ல அது வளர்ச்சி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. அதே மாரி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நெறைய பேருக்கு 4ஆம் இடத்த குரு பார்வையிடுறதுனாலயும், ச சந்திரமங்கல யோகம் இருக்கனாலயும் ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்த இணைவும் வந்து காசு, பணத்த, ஐஸ்வர்ய பிராப்தத்த கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் வர்றது, உயர்கல்விகள்ல பெரிய லெவல்ல சாதனை பண்றது, இந்த மாரி அமைப்பு இருக்கு. உத்தியோகம் தேடுறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே ஏன்னா 3 கூடையவரே 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, இன்டர்வியூன்னு போய் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணாலே கையில வந்து ஒரு போஸ்டிங் கவர் ஆஃபர் லெட்டர குடுத்துருவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ் இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பதவி ஸ்தானத்தையே குரு பார்வையிடுறதுனால நல்ல அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி. குரு, சுக்கிரன் இணைவே ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான ஒரு யோகத்த குடுத்துரும். காசு பணத்த அள்ளி குவிச்சிரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே நேரத்துல ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்த்தாலே மருத்துவ விரயம் பண்ணி தான் ஆகணும். தாயார் வழி சொத்துக்கள் வரும். ஆனா தாயாருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. தாயாருக்கு ஹெல்த்ல பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்டதோ, அல்லது வேற நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவ விரயம் இந்த மாதம் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகளா இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி உங்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல செவ்வாய் 4ஆம் பார்வையா குருவையும் பார்த்துறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப குருமங்கள யோகமும் உண்டு. இந்த யோகம் வந்து என்னன்னா, பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணி விட்டுரும். அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு உறுதியா இருக்கும். நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போவீங்க. கோடீஸ்வரனா இருந்தா அடுத்த ஸ்டேஜ்க்கு. ஆனா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு, யோகம்லாம் இருக்கு. ஏன்னா பதவி ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்க போகுது. ஏன்னா பொதுவா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலே, "அவருக்கு ஏன் ப்ரமோஷன்? எனக்கு ஏன் இல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஒரே பேட்ச்ல தானே இருக்கோம் அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், தாமதம்லாம் நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு பதவி போஸ்டிங் கிடைச்சிரும். நல்ல இடத்துல கிடைக்கும். நல்ல காசு பணம் வரக்கூடிய இடத்துல கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அங்கீகாரங்கள் கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அது மூலியமா உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் பண்ணதா இருக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. முக்கியமா வந்து ஹெல்த்லயும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து நெறைய ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாரி ஒரு வாரியத்த வந்து கேட்டு வாங்குறது, காசு பணம் பார்க்கறது, நெறைய கான்ட்ராக்ட் இது பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் அரசியல்வாதிகளுக்கு பொதுவா இருக்குது. தெய்வ பலமும், தெய்வ அனுகூலத்தையும் அதிகமாக தேடிக்கணும். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. பெண்கள் வந்து தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். முக்கியமா வந்து கணவர்கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்த வந்து பாக்குது குரு. அப்ப சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிய பார்க்கும்போதே, இந்த மாசம் வந்து பொதுவா வந்து டெம்ப்ட் ஆயிரும். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிக உணர்ச்சி வசப்படுற மாரி ஆயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வண்டி வாகனங்கள் போகும்போது, இயக்கும்போதெல்லாம் மின் சாதனங்கள இயக்கும்போது, இந்த அடுப்படி இதெல்லாம் இயக்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்க்கறது நன்மையும் குடுக்கும், தீமையும் குடுத்துரும். ஏன்னா, அவரு 2, 7 உடையவரா இருக்காரு. நெறைய நன்மைகளாக இருந்தாலும், செவ்வாய் வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா தூண்டி விடக்கூடிய கிரகம். உணர்ச்சி வசப்படுறது, உணர்வுகள அதிகமா தூண்டி விடுறது. அதனால சின்ன விஷயத்துக்கே நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறது, தேவையில்லாத படபடன்னு வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துரும். அதனால கவனமா இருக்கணும். பொதுவா துலா ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாசம் வந்து நெறைய மெடிடேஷன் பண்ணணும். அ எல்லா விஷயமும் ரொம்ப காமா முடிவெடுத்து பழகுங்க. டென்ஷன் ஆயிக்காதீங்க. இந்த டென்ஷன் உங்களுக்கு பிபிய கொண்டு வந்து குடுத்துரும். அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. தெய்வ பலத்தையும், தெய்வ அனுகூலத்தையும் நீங்க தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம்ங்க. பொதுவா துலா ராசிக்கு அதிக நன்மைகள் தான் இந்த மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன்.
நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.